வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கார சட்னி பண்ண போகிறோம். இது வந்து வெள்ளை பணியாரத்துக்கு, இட்லிக்கு, குழிப்பணியாரத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா காரத்துக்கு வைக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். மிளகா வந்து 7 மிளகா எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கார சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லது. ஏன்னா நம்ம புளி தான் வைக்கிறோம், தக்காளி வைக்கல. புளி வந்து ஹீட்டு, அதுக்காக நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். கடுகு, நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன் அவங்கள்ட்ட. 1/2 சிட்டிகை சேர்த்துப்போம். உளுந்தம்பருப்பு வந்து நல்ல ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் வந்து சட்னிக்கு வந்து கலர் கொடுக்கும். இது வந்து நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு நல்ல ப்ரௌனாக வந்துருச்சுன்னு. நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம்லாம் வதங்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு ஆயில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் வேணும். அப்போ தான் வந்து அந்த காரத்துக்கு வந்து எடுபடும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை மிக்சியில் ஆடின பிறகு நம்ம அரைப்போம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரமாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக மறுபடியும் 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் தாளித்து கொட்ட போகிறோம். நல்லா பொரிய விட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்க போகிறோம். சேர்ப்போம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.